வடிகால் பணிகளாக இப்போதான் அடிக்கலை நாட்டுறோம், துவங்கி வைக்கிறோம். திட்டமிட்டபடி முடிச்சிருவோமா? வடகிழக்கு சென்னையும் வட சென்னையும் தயாராக இருக்கா? வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற சூழல் இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தவாறு மழைநீர் வடிகால் பணிகள் 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருந்து தொடர்ந்து சென்னைக்குட்பட்ட கோர் சிட்டியில் அனைத்து பகுதிகளுமே மழைநீர் வடிகால் கடந்த ஆண்டு 2023 முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரகாசம் சாலை இன்றைக்கு பூஜை போட்டிருக்க பகுதிகளில் கூட கடந்த 2022 போல் முட்டி அளவுக்கு தண்ணி தேங்கி இருந்தது. அதை ஆய்வு மேற்கொண்டு 2023 அந்த பணிகள் துவங்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பூஜை போட்டிருக்கக்கூடிய மீதமுள்ள 615 மீட்டருக்குள்ள பகுதிகள் விடப்பட்டு அந்த பகுதியிலும் கூடுதலாக மழைநீர் வடிகால் பணிகள் தேவைப்படுகிறது என்று ஆய்வு மேற்கொண்ட பிறகுதான் இந்த பணிகள் இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தெரிவித்தது போல அனைத்து பணிகளுமே நிறைவேறப்பட்டிருக்கிறது. இந்த முறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் கூடுதலாக பணிகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தவாறு இந்த பணிகள் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கொசஸ்தலையார் பொறுத்தவரை அது மிகப்பெரிய பணிகளாக இருந்தபடி இப்போ அது 83% அந்த பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பருவமழைக்குள் அனைத்து மிஸ்ஸிங் லிங்க்ஸும் பூர்த்தி செய்யப்படும். இப்போ கோவளம் பொறுத்த வரைக்கும் இப்போ 3 ஃபேஸில் அந்த பணிகள் துவங்கப்பட்டு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் விரைவில் முடிக்கப்படும். ஸோ மெட்ரோ பணிகள் நடக்கிறதுனால அந்த இடங்களில் மழை பெஞ்சா தண்ணி தேங்குது. ஸோ வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு இது சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அங்கே என்ன மாதிரியான பணிகளை நம்ம கையாள போகிறோம்? கண்டிப்பாக சவாலாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி பல்வேறு துறைகள் மூலியமாக பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் நம்ம சென்னை மாநகராட்சியில் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். மெட்ரோ துறை சார்ந்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவங்க ப்ராப்பராக பேரிகேட் பண்ணி நம்மளோட ட்ரெயின் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்க பணிகள் மேற்கொள்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் அவங்க பணிகள் மேற்கொள்ளும் போது நம்மளோட மாநகராட்சி இப்போ கட்டமைக்கப்பட்ட ட்ரெயினில் சில துரிவு ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அந்த துறையிடம் இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நான் அவர்களும் சித்திக் சார் அவர்களும் ஓட்டேரி பகுதிக்குட்பட்ட பகுதிகள் ஆய்வினை மேற்கொண்டோம். அந்த துறை அதிகாரிகளும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த சிஎம்ஆர் துறையினால் நம்முடைய மாநகராட்சிக்குட்பட்ட இந்த மழைநீர் வடிகாலில் எங்கெல்லாம் தொய்வு ஏற்பட்டிருக்குதோ அதெல்லாம் சரி செய்து தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள்.